என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். பொட்டுக்கடலை லட்டு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த லட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பரான பொட்டுக்கடலை லட்டு செய்யறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்களா? ஒரு 1/4 கிலோ வறுகடலை எடுத்துருக்கிறேங்க. பொட்டுக்கடலை வறுகடலை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இதே அளவு நான் இந்த குண்டா அளவு சர்க்கரை எடுத்துட்டுங்க. இதே இந்த பொட்டுக்கடலை எடுத்து குண்டா அளவே தான் இதுவும், ரெண்டும் ஒரே மாதிரி குண்டா தான். இந்த கிண்ணத்தில் வந்து நான் 3/4 கிண்ணம் வந்து சர்க்கரை எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா ரொம்ப சர்க்கரை 1:1 போட்டோம்னா அதிகமாக இனிப்பாக இருக்குங்க. அதுக்காக நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். 3 ஏலக்காய் வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் நெய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது போதும் நமக்கு. இப்போ நம்ம பொட்டுக்கடலை வந்து லேசாக வறுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸி, செய்யறதே ஈஸி, சாப்பிட்றதே ஈஸி. வந்து லேசாக வறுத்தா போதுங்க, ரொம்ப வறுக்க தேவையில்லை. பொட்டுக்கடலை சூடேறினா போதுங்க, நிறுத்திக்கலாம். பொட்டுக்கடலை வந்து ஆறுறதுக்குள்ள நம்ம இந்த சர்க்கரையும் ஏலக்காவும் பொடிச்சுக்கிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா பொடிச்சுக்கோங்க சர்க்கரையும் ஏலக்காவும். இப்போ நம்ம வறுகடலை வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் ஆறிச்சு. இதையும் பொடிச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பொட்டுக்கடலையை நல்லா பொடிச்சுக்கலாங்க. இப்போ இது சர்க்கரை கூடவே போட்டுக்கலாம். இப்போ இந்த முந்திரி திராட்சை இருக்குது இல்லைங்களா, இது நம்ம நெய் ஊற்றி வறுத்துக்கலாங்க. இப்போ பொட்டுக்கடலை கூட பாதாம், பிஸ்தா எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாங்க. நான் வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக செய்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது பாதாம் பருப்பு, முந்திரி, பிஸ்தா இது மாதிரி எது நிறைய என்ன வேணாலும் நட்ஸு போட்டு வறுத்துக்கலாங்க. நெய் காஞ்சிச்சுங்க. நம்ம முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ திராட்சை போட்டுக்கலாம். வெள்ளை திராட்சையும் போட்டுக்கலாம். நார்மல் திராட்சை கூட போடலாங்க. நான் வந்து கருப்பு திராட்சை உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கருப்பு திராட்சை போடுறேன். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம இதிலேயே போட்டுடலாங்க. இப்போ நம்ம எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சர்க்கரை, பொட்டுக்கடலை எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க இது செய்யறது. ஆனால் சத்துக்கள் வந்து அதிகமாக இதுல இருக்குது. பொட்டுக்கடலை வந்து புரோட்டீன்னால நல்லா ரிச்சாக இருக்குங்க. டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும். குழந்தைங்கள்ருந்து பெரியவங்க வரல எல்லாம் ஒரே ஒரு உருண்டை சாப்பிட்டாவே போதுங்க. இந்த நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம், வெஜிடேரியனாக உள்ளவங்களுக்கெல்லாம் இது டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டா போதும். தேவையான அளவு புரோட்டீன் கிடைச்சிரும். இதில் நம்ம வந்து ஒயிட் சர்க்கரை தான் போடணும் இல்லைங்க, நாட்டு சர்க்கரை கூட போடலாம். இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி அப்படியே பிடிச்சிக்கலாங்க. ஒரேடியே ஊற்றாதீங்க, பாதி நெய் மட்டும் ஊற்றுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சுங்க நெய்யை ஊற்றி. இப்போ இன்னும் மீதி இருக்கிற நெய்யும் ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா பக்குவமாக வரும். நெய்யை ஊற்றிட்டு மறுபடியும் கிளறி விடலாங்க. ஏன்னா நம்ம சர்க்கரை போட்டு அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால் நெய்யோடு சேரும்போது கொஞ்சம் இலக்கமாகும். அதனால் பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். 1/4 கிலோ பொட்டுக்கடலைக்கு 100 கிராம் நெய் போட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான் நான் எடுத்தேன். அவ்வளோதான் போதும். அது ரொம்ப அதிகமாக போட வேண்டாங்க. நெய்யை நல்லா சூடாக ஊற்றி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பாதி நெய்யாக ஊற்றி நல்லா கிளறி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடணுங்க. இந்த மாதிரி பிடிச்சா பிடிக்கணும், அப்படின்ட்டா பொலன்னு வரணும். இதுதாங்க பதம். இது நீங்கள் பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா நம்ம சர்க்கரை போட்டிருக்கனால கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு லட்டாக பிடிச்சிக்கலாங்க. நல்லா டைட் பண்ணி பிடிங்க. இந்த மாதிரி பிடிங்க. நான் ஒவ்வொரு லட்டாக பிடிச்சிட்டு எல்லா லட்டையும் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷேப் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை லட்டு சூப்பராக ரெடி ஆச்சுங்க.
புரோட்டீன் அதிகமாக இருக்கிற பொட்டுக்கடலை லட்டு நம்ம டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே போதுங்க. இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்கலாம் இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். டெய்லி ஒரு உருண்டை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரல எல்லாருமே சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதே ஈஸி. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்கிறோம். சர்க்கரை பொட்டுக்கடலை நமக்கு எப்பவுமே வீட்டில் இருக்கும். அது இருந்தாலே போதுங்க. முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு, பிஸ்தா என்ன வேணாலும் போடலாம். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுவும் போடுங்க. அது இதே அளவுகளோட இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.